ஹலோ கைஸ், உங்களுக்கு ஆர்எக்ஸ் தமிழ் கேமிங். இத்தனை நாள் வீடியோ வரலன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நிறைய வீடியோ போட முடியல. இனிமேல் கன்ஃபார்மாக வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம். கிறிஸ்மஸ் ஈவெண்ட் விட்ருக்கேங்க. இந்த இதில் நம்ம ஈவெண்ட்டுக்கு அடுத்த வீடியோவில் போவோம். இப்போ நம்ம போய் எட்டி அடிப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கு, போயிட்டு வாங்க போகலாம். இதாச்சே டக்குன்னு போய் கொஸ்ட்டு போட்டு அடிப்போம். நான் முன்னாடி கொஞ்ச நேரம் இது கிறிஸ்மஸ் ஈவெண்ட் வந்திருக்கான்னு பார்க்கும்போது கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணேன். 109 லெவலில் இருக்கேன். இது கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணுவோம். எட்டி அடிப்போம். எட்டி ஸ்பானாக இருக்கானான்னு தெரில, வாங்க பார்ப்போம். எவ்வளோ அடிச்சுக்கிட்டு இருக்காண்டா. எட்டி இல்லைல்ல, நல்ல வேலை எட்டி ஸ்பான் ஆகலை. ஐயோ, எட்டி ஸ்பான் ஆகலை. எனவே நம்மளை அடிக்கிறான் கைஸ். ஐயோ, நான் வேறு என்ன அவனும் பிளேடு ஃபுட் தான் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். பிளேடு ஃபுட்டா என்ன ஃபுட் வச்சுருக்கான்னு தெரியலையே. ஃபுல்லாக இடத்த கொத்து விட்டான், செத்துட்டான். ஐயோ, ரொம்ப தூரமாக பாயிண்ட் பண்ணிட்டேன், வர மாட்டேங்குது. என்ன ஃப்ரூட் வச்சுருக்கானே தெரியல. அவனுக்கு நெட்டு கட் ஆகிட்டு விளாட மாட்டான். போட்டுங்க ஷர்ட்டு. என்னையவா தொடுற நீ? பாருடா, அடிக்க போகிற உடனே பாரு, அடிச்சு அவனை பிரித்து மேய்த்திட்டு இருக்கான். ஐயோ, கிட்ட வந்து போடுவான். அடி வாங்கினா நான் அடிக்கிறோம் கைஸ். அவனை போட்டு இன்னும் அவன் ஆன்லைனுக்கு வரலையோ. போட்டேன். என்னடா அவன் என்னடா பண்ணுற? ஆன்லைனுக்கு வந்துட்டான். சரி விட்டுருவோம் அவனை, நிப்பாட்டுறது அடிக்கிறது. பயப்படல. எட்டி ஸ்பானாங்கல்ல காய்ஸ். என்னடா இப்போ நம்ம போய் என்ன பண்ணுறது? போய் சும்மா அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க. திரும்ப போய் நம்ம ஸ்னோமேன் அடிப்போம், கரெக்டாக இருக்கும். ஐயோ, என்னடா இது ஐட்டம்ஸில் போய் பார்த்தா இது சாக்லேட்ஸு. பாருங்க, நான் ஓசியில் 84 எடுத்தேன். 84 ஒன்று ஏதோ ஷீல்டு மாதிரி எதோ போட்டிருக்கோண்டி. ஹெல்த் குறையுதுரா. சிச்சு நெட்டு ஸ்லோவாக இருந்தேன் என்னன்னு பார்த்து கன்ஃபார்ம்டா போடா அப்படின்ட்டுக்குன்னு அடிச்சு விட்றான். பாருங்க, ஏதோ ஷீல்டு மாதிரி போட்டுருக்கான். என்ன ஃப்ரூட்ரா அது இந்த மாதிரி ஷீல்டு மாதிரி போட்டிருக்கேன். ஒரு மாதிரி ஆகுதுரா. ஐலாண்டு ஃபுல்லாகவே போட்டு வச்சிருக்கான். அஜிச்சோ, இறங்க அப்படியே நிற்போம். அவனே விட்டு போயிடுவான். வச்சா ஏன் ஸ்னோமேனுக்கு தனியாக செய்கிறான். அடிச்சிட்டாங்க. இருங்க, அந்த ஸ்னோமேனை போட்டு காலி பண்ணுறேன். என்னடா சாப்பிடுச்சிட்டான்டா. எப்போ நல்ல ஷீல்டு மாதிரி உள்ளது போயிட்டு. அந்த ஸ்னோமேன் ஓரா பண்ணிகிட்டு இருக்கான். இல்லை, அவனை போய் சாப்பிடிய பிளேட் ஒரு செத்துட்டான்டா. என்ன ஓரா பண்ணிகிட்ருங்க, சாவுட எப்படி கேட்டா. அடிக்கிறாங்க எப்படியோ. பிளேடு ஃபோர்ஸில் எவனாச்சும் வந்து கத்தியை வச்சு அடித்தா நம்மளுக்கு ஹெல்த்து குறையாது. ஆனால் அவன் கையை வச்சு அடிக்கிறனால நம்மளுக்கு ஹெல்த்து குறையுது. போடுங்கடி. எவனோ வந்துருந்தான். கேண்டி 2 இன்டெக்ஸ் கேண்டி 11 கேண்டி இருக்குது. அந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டு நடக்கிற இடத்துக்கு போனால் அந்த கேண்டி வச்சு அதை வாங்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் போய் தான் அந்த லெவல் ஏற்றினேன். பார்த்தாங்க ஏதோ கேண்டி கேட்டுச்சு. ஏதோ சேல் விட்ருக்காங்க ஷாப்பில். நாங்கள் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம அந்த எட்டி ஸ்பானாகிட்டாங்க. எட்டி ஸ்பானாகிட்டான். எத்து இவனை எட்டியை போட்டு அடிக்கிறோம், லெவல் ஏற்றுறோம். வாங்க. அப்புறம் நான் அடுத்த ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு 2 XP கோடெலாம் சொல்கிறேன். ஏன்னா நான் போட்டு இந்த மாதிரி தான் லெவல் ஏற்றினேன். நான் என் லெவலில் 2 XP கோடு போட்டேன். 2 XP கோடுனான்னு அது சீட்டெல்லாம் நினைக்காதீங்க. அது கேமில் உள்ள ஒரு ஆப்ஷனு. 2 XP போட்டு அடித்தோன்னா கொஞ்சம் ஸ்பீடாக லெவல் ஏறும். வேறு ஒன்றும் இல்லை. போடுங்க, அவனை பிரிச்சுமே அடுத்த ஷார்ட்ஸில் கன்ஃபார்மாக உங்களுக்கு அந்த 2 XP எல்லாம் ஒரு இதுவாக போடுறேன், பார்த்துக்கோங்க. இவன் வர அடி செய்கிறான். அவ்வளோதான். நெட்டு ஸ்லோவாக இருக்கனால நம்ம அடித்தாலும் உனக்கு அடி விட மாட்டேங்குது. அடி அதை சொன்னல, அதோ சாவடிச்சிட்டாங்க. சொன்னல சாவடிச்சிட்டாங்க. இல்லைடா, எனக்கு நெட்டு மட்டும் ஒழுங்காக இருந்துச்சுன்னா உன்னை அடித்து பிரிச்சுருவேன். அவனை போய் இப்போ பாருங்களேன் அடியை. ஐயோ,
நாங்கள் சல்லுன்னு போய் அவனை மிதிக்கிறோம். அவனை அடிச்சு கையை காலை உடைக்கிற மாதிரி நீங்கள் அப்படியே சைலண்டாக பின்னாடியே ஐயோ பார்த்தலாம்டா. செல் 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 டோமே எட்டி ஒன்று இருங்க, அப்புறமா வந்துச்சுங்க எட்டி பயலே. ஓகே, எங்கள் அப்பா வர ஃபோன் கேட்குறாங்க. ஆனால் அந்த கேம் பிளே முடிச்சுட்டு தான் தருவேன். ஏன்னா அந்த ஸ்னோமேன் அடிக்கலன்னா அதுக்குள்ளே கிரைண்டிங் ஆகாது. ஆனால் டக்கு பாதியிலே டக்கு அடிக்கிறான். டேய் என்னடா தம்பி, உன்னை பாவம் விட்டு நீ செத்துறடா. சும்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது அடிக்கிற பற்றியா, நீ வா உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தாதான் நீ கரெக்டாக. நீ செவத்தில் வச்சு அரைஞ்சாதான் நீ சரிப்பட்டு வருவா. வா சாவு. யாருக்கிட்ட செத்துப்போ. பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து அடிக்கிற கடுப்பாயிட்டம் பார்த்து. இங்கே பாருங்க, கரெக்டாக பேசிக்கிட்டு இருக்கும்போது அதை அடித்தானா அவனுக்கு இந்த மாதிரி தான் அடிக்கணும். பேசாமல் எல்லாருக்கும் இதே ட்ரிக் யூஸ் பண்ணுவோமா? பார்ப்போம், வருவானா வரானா? வரான். கூப்பிட்டு வச்சு அவனை பிரிச்சிருவோம். சல்லு அடிச்சு கையை காலை உடச்சி போடணும். அப்போ தான் நல்லா திரும்புவோம். கரெக்டாக பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து அடிக்கிறான். அது நேரம் சண்டை போடுற இது வருமா? செத்துட்டான். நான் வேடு ஃப்ரூட்டு எல்லாம் என்னென்ன ஃப்ரூட்டுஸா அடுத்த வீடியோவில் கன்ஃபார்மாக இன்னொரு ஃப்ரூட்டை சாப்பிட்றேன். என்ன ஃப்ரூட்டுன்னு சொல்லுங்கள். என்னென்ன ஃப்ரூட் வச்சுருக்கேன்னா ரப்பர் ஃப்ரூட் வச்சுருக்கேன், ஸ்ப்ரிங் ஃப்ரூட் வச்சுருக்கேன், ஃப்ளேம் ஃப்ரூட் வச்சுருக்கேன். இன்னொரு பிளேடு அது மட்டும் அது பிளேடு இன்னும் வச்சுருந்தேன். ஏன்னா இப்போயும் பிளேடு தான் வச்சுருக்கேன். வச்சுருந்தேன் வேஸ்ட்டு. ஆனால் அந்த பிளேடு வச்சுருக்கதை விட்டுருங்க. ஸ்ப்ரிங்காக, ஃப்ளேமாக, ரப்பரா, டைமண்டா இல்லை ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள். அந்த ஃப்ரூட்டை அடுத்த வீடியோவில் கன்ஃபார்மாக சாப்பிட்றேன். வாங்க சல்லுன்னு அட்டிப்போம். சொல்லு போட்டு கட்டிய போட்டு. யாருக்கிட்ட என்னை வாட்டிக்கிற? செத்து போடா தம்பி. யாருக்கிட்ட வேறு எனக்கு உடம்பு சரியில்லை. இனிமேல் வீடியோ இந்த மாதிரி தொடர்ந்து வராது. நல்லா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லெவலாக போயிட்டு வாங்க இப்போ நம்ம போய் எட்டி அடிப்போம். எட்டி ஸ்பான் ஆகிட்டான். டக்குன்னு போய் இப்போ நம்ம எட்டி அடிக்கலாம். வாங்கல் எட்டி தாண்டா. எட்டி ஆமாம் வாங்க போய் எட்டியை தான் அடிக்க போடுறோம். அது எட்டி அடிக்கிறது ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க எட்டி பையலே வாடா, இங்கே அடிக்க போகிறேன். எப்பவுமே கிளிச் ஆகிற. ஐயோ இவன் வேறு அடிச்சு விடுவானே. இவனே அதே மாதிரி செவுத்துல வச்சு அடிப்போம். வாங்க நோக்கலாம். அடிக்க போகிறான். அடிச்சிட்டான்டா. இதான் இந்த ஜங்கில் உள்ள கொரில்லா கிங் அடிக்கிற பவர் தான் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. 20 எக்ஸ்பியில் கொடுத்து விட்டுருக்கான். செதுறான். ஏன்னா சாவடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடி சொன்னேன்னு அதே பவர் தான் ஒரு அதே மாதிரி தான் வராங்க. அப்புறம் என்னத்துக்கு பேர் மட்டும் எட்டின்னு மாற்றி வச்சுருக்காங்க தெரில. அடிக்கிறோம். மாட்டல எப்படி அந்த கேம் கிளிச் ஆகிறது? அவள் பவர் கூட நம்மளுக்கு யூஸ் ஆக மாட்டேங்குது. நல்லா இருக்கு. ஆனால் நம்ம அடிக்கும்போது அவங்களுக்கு பட மாட்டேங்குது. அதனால கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த ஃப்ரூட்டு சாப்பிட்ணுன்னு. கன்ஃபார்மாக இந்த அடுத்த வீடியோவில் அந்த ஃப்ரூட்டை கன்ஃபார்மாக நீங்கள் என்ன ஃப்ரூட் சாப்பிட்றீங்களோ, எந்த ஃப்ரூட்டுக்கு அதிக லைக் வருதோ அந்த ஃப்ரூட்டை நான் சாப்பிட்றேன். போட்டுங்க போட்டு அடியை போட்டு நான் பிளேட் டான்ஸில் உனக்கு ஹெல்த்தே குறையில. ஹெல்த் எதுக்கலன்னு பார்த்து இவன் அடிக்கிறானே. தம்பே எட்டி உன்னோட பாஸ் தானே அவன். எத்தனை உன்னோட ஆளே என்னை காப்பாற்றி விட்டான்டா. அவனோட ஆளே இவனே அடிக்கிறான். என்ன கதைங்கிறது? என்ன கதை? செத்துரு. போட்டு அட்டியை போட்டு நாட்டி மரண நாட்டி. கிளிச் ஆகுது கேமு. இவனுக்கு லாஸ்ட்டாக ஷார்ட் சென்டரில் தான் முடிகிறோம். அடிச்சிட்டான்டா. ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் அடிக்கிறான். எங்கே செட்டி இங்கே மறைஞ்சு போயிட்டானே. இவனு வேறு இது எங்கேயாச்சும் இந்த மாதிரி ஸ்பானாக காண போயிட்டானா ஃபஸ்ட்லேருந்து இவன் அடிக்கணும். இங்கே எழுத்து ஃபுல்லாக ஏற்றிடுவான். ஐயோ திரும்பனா அடிக்க சொல்லாதீங்கடா. திரும்ப உட்காந்து அடிக்கணும். அப்புறம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு தான். அப்போ நல்ல வேலை இங்கே தான் நிற்கிறான். அவனை ஷார்ட் சென்டரில் தான் முடிகிறான். சீனா டொமேன் எட்டி. அந்த எட்டி ஃபாரு என்னன்னு எனக்கு தெரில. அதுவும் வச்சு என்ன பண்ணணும் சொல்லுங்கண்ணா.
அடுத்த வீடியோவில் பண்ணுறேன். இந்த மாதிரி கேண்டி இப்போ 21 இருக்குது. இந்த எட்டி ஃபார் 5 இருக்குது. இந்த லெதர் இவ்வளோ லெதர் வச்சு என்ன பர்பிள் ஜெல்லி பெரி இது என்ன பண்ண சொல்லுங்கள். வாங்க நம்ம போய் ஸ்னோமான நான் வரேன். டேய் இருங்க நான் உங்களுக்கு ஒரு புது ட்ரிக்கு சொல்லித்தரேன். அந்த மெனு இருக்குல்ல, அதுக்குள்ளே போய்ட்டு ரீஜியன் நேமில் போய் இந்தியான்னு சர்ச் பண்ணி ஏதாச்சும் ஒரு சர்வரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது வந்து திரும்ப நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதே இடத்துல ஸ்பான் பண்ணிவிடும். நீங்கள் அடிக்க வேண்டிய பாஸு எட்டி இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்வான் பாஸ் அந்த மாதிரி பாஸ்லாம் திரும்ப திரும்ப ஸ்பான் பண்ணிவிடும். உங்களுக்கு லெவலப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சொன்னேன்னா இதோ என்னடா ஸ்க்ரீன் பிளாங்க் ஆகிட்டு ஐயோ சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டாங்கன்னு சி பயந்துட்டு கேமு லோடிங்காக இருக்கா. நானும் ஏதோ சுவிட்ச் ஆஃப் ஆகிட்ட கேமு திரும்ப என்ன ஆயிடுச்சுன்னு தெரில. ஏன்னா ஃபோனு வர கொஞ்சம் ஹேங் ஆகுதா அதனால சொல்கிறேன். சரி இது லோட் ஆகட்டும். தண்ணி குடிச்சுக்கிறேன். நீங்களும் தண்ணி குடிங்க, உடம்பு நல்லா அப்பாடி கேம் லோடிங் டேட்டா வந்துட்டு திரும்ப அதேமாதிரி மெரைன் கொடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்க அதே இடத்துல என்னை ஸ்பான் பண்ணிவிடும். ஆனால் எப்படி ஸ்பானாக இருக்கணும்னு தெரில, என்ன பண்ணுறேன்னு தெரில. வாங்க போய் பார்ப்போம். எப்படி ஸ்பான் ஆகலாம் தான் நினைக்கிறேன். ஏன்டா இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. எந்த நெட்டு வேறு கடுப்பேற்று ஸ்லோவாக ஓடி தொலைகிறான். ஒரு ஸ்லோ மோஷனில் ஜம்ப் பண்ணுறான். நீ என்னடா ஜாக்சன் மாரி இது மைக்கேல் ஜாக்சன் மாரில ஜம்ப் பண்ணுற. போட்டு வேகமாக போய் பார்ப்போம். எட்டி ஸ்பான் ஆகலைன்னா நம்ம போய் திரும்ப ஸ்லோ பண்ண தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். இவன் அடிக்கிறான் வர. நான் ஃப்ரெண்ட்ஸ் இது நான் போட்ட பிளேடு ரூட்டு. நான் கையில் வச்சுருந்தேன் சரின்னு டக்குன்னு இது அவனை அடிக்க போனேன் எட்டியை. இங்கே போட்டு போனேன். அது இன்னமும் இங்கே கிடக்கா. அச்சோ இதோ பாருங்க. எனக்கு அதில் என்னென்ன ஃப்ரூட் இருக்குதுன்னு சொன்னல, அது இப்போ காமிக்கிறேன். இது ஸ்டோர் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணியாச்சு. ஐட்டம்ஸில் போய் பார்ப்போம் வாங்க என்னென்ன ஃப்ரூட் இருக்குன்னு. பார்த்தீங்களா, ரப்பர் வச்சுருக்கேன், ஃப்ளேம் வச்சுருக்கேன், டைமண்டு, ஸ்ப்ரிங்கு, பிளேடு. இதில் என்னென்ன சாப்பிட்லான்னு சொல்லுங்க டக்குன்னு. அடுத்த வீடியோவில் கன்ஃபார்மாக அதை வாங்கி சாப்பிட்டு காமிக்கிறேன். நான் எட்டியை காணும். எட்டி ஜட்டி போட போயிட்டானோ தெரிலையே. சாட்ஸுங்க பாருங்கள், இது 100 கொண்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு ஏற்றணும்னா இப்போ நான் வந்து என்னோடய பிளாக் ஃப்ரூட் வந்து இது 126 இருக்கனால நான் அடித்தேன்னா ஒருத்தனுக்கு 40 ஹெல்த்து குறையுது. ஒரு 100 ஹெல்த்து குறையிற மாதிரி ஏற்றணும்னா நல்லாயிருக்கும். டக்கு டக்குன்னு அடிக்கலாம் எல்லோரும். எங்கே அந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட் தெரியுதா? இங்கே தான் பக்கத்தில் தான் இருந்துச்சு அந்த ஐலாண்ட் பார்த்தேன். நம்மளால பறந்து போகிற மாதிரி இருந்தால் போய் பறந்து பார்க்கலாம். என்னால் பறந்து போக முடியாது. ஏன்னா அந்த டர்பின் ஃப்ளைட் வந்து 80 மாஸ்டர் பண்ணால் தான் வரும். வாங்க அபண்டன் கொடுத்துருவோம். ஆனால் இன்னும் வரல. இப்போ நம்மளுக்கு திரும்ப அந்த கொஸ்ட்டை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப போய் நம்ம ஸ்னோமேன் அடிப்போம். ஏன்னா நான் அந்த இதில் கிரைண்டிங் பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் என்ன அது இது எட்டி ஸ்பான் ஆகலை. கைஸ் அந்த எட்டி ஃபர் வச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில கைஸ். அதை என்ன பண்ணணும் சொல்லுங்கள் கொஞ்சம். ஏன்னா அந்த எட்டி ஃபரை வச்சு என்ன பெட்டு பண்ணி தூங்க முடியும். யாரோ ஃபோனு வேறு அடிக்கிறாங்க. அதெல்லாம் எங்கள் அப்பாட்ட அப்புறமா கொடுத்துக்கிறேன். இந்த கேம் பிளே பிடிச்சிருக்கு. நான் அந்த இவ்வளோ லேட் ஆகுது. இந்த எட்டி வேறு ஸ்பான் ஆகுதுன்னா ஒரு சில டைம் அடிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தா எட்டி ஸ்பான் ஆக மாட்டேன். இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரில. 4 பேர் ஒரு 4 பேர் அடிச்சுட்டா டக்குன்னு நம்மளுக்கு டெவலப் ஆகிடும். 2 XP கோடு நான் இந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டில் போட்டேன் 2 XP கோடு. ஆனால் அது என்ன டக்குன்னு போயிடுச்சு. அதனால் அடுத்த ஷார்ட்ஸில் உங்களுக்கு கன்ஃபார்மாக அந்த 2 XP கோடெல்லாம் போட்டு காமிக்கிறேன். போட்டி எப்படி எட்டி ஸ்பான் ஆகிட்டான். இந்த ஸ்னோமேன் அடித்தா தான் எட்டி அடிக்க முடியும். எல்லா ஸ்னோமேனே அடிப்போம், அதுக்கப்புறம் எட்டி அடிப்போம். பிளட் டான்ஸ் கதை கிளியாகிடுமா அப்படிமே போட்டுங்க. அவனு சீனோட ஃபினிஷர் எட்டி ஒன்றையாவன்ட்டு அடித்தான். டேய் நீலாம் என்னத்துக்கிட்ட வர டேய் தம்பி. எட்டி ஸ்னோமேன் அடிச்சுக்கிறேன்டா ஃபஸ்ட்டு. ஸோ கடுப்பேற்றுறானே இப்போ வரும்
அப்படி அப்படியே ஸ்னோமேன் அடித்தாச்சு. எட்டி எட்டி அடிப்போம். ஆனால் இப்போதைக்கு நான் ஸ்னோமேன் அடிக்கணுமே. துரத்திக்கிட்டே ஒரு மாதிரி வரானே. ஐயோ டே, நான் பாட்டில செவனேன்னு போயிருந்தோம். டே போட்டி யாரோ பறந்து வராங்கடா. டே யார் சாமி அவன்? கையை சுற்றிக்கிட்டே வந்தான் பார்த்தேன். என்ன ஃப்ரூட் எடுத்துருக்கான்னு தெரில. அதுவும் பிளேடு ஃப்ரூட்டு தான். ஏன்னா அந்த டர்பைன் ஃப்ளைட்டு மாதிரி போக மாட்டான், ஹெலிகாப்டர் மாதிரி மேலே போவான். அந்த தான் இது. அவனும் பிளேடு ஃப்ரூட்டு தான் வச்சுருக்கான். சாப்பிடுச்சிட்டாங்கடா. அவன் போய் எட்டி அடிச்சிடும். ஐயோ அவன் எட்டி அடிக்கிறதுக்கு வந்திருக்கான். நானும் போய் எட்டி அடிக்கணும். என்ன பண்ணுறது? அவனை ஊசிகள் எடுக்கிறத தவிர நம்மளுக்கு வேறு வழியே இருக்காது. இல்லை என்ன பண்ணணும், அவன் லாஸ்ட்டாக எக்ஸ்பி வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம போய் சில அந்த பிளேடை அப்படியே போய் அடித்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் எட்டி ஃபர்ரு நம்மளுக்கு கொஞ்சம் டெவலப் ஆகுதோ. ஆமாட்ட சொன்னமே அவனும் எட்டியே தான் போயிடி. அவனுக்கு நெட்டு இல்லை, சுற்றின்னு இருக்காங்க. போடுங்க, நம்ம ஸ்னோமேன் போய் அடிப்போம். இருங்க, அவன் எட்டி அடித்து ஹெல்த்தெல்லாம் குறைக்கிட்டான். அதுக்கப்புறமா போய் அடிப்போம் நம்ம. அது வரைக்கும் நம்ம ஏண்டா டேய், யாரா அவன் எல்லாத்தையும் பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். போட்டுங்க அட்டி. தண்ணியில் வந்துடா. அப்பாடி ஒளிஞ்சிக்கிட்டு இல்லா. இது வேற சாப்பிட்டாச்சு. ஏறணும். அதுக்குள்ளே ஏட்டி காலி பண்ணி போகிறான்டா. டக்குன்னு ஓடுறாட்டே. இவ்வளோ வேறு இந்த செவ்வரை இவ்வளோ பெருசாக வளர்த்து வச்சுருக்கானோ. என்ன சொல்கிறா போட்டிங்க இப்படி வளர்ந்துருக்கு. அப்பாடி நடுவில் பனிமூட்டை வந்துச்சு. டக்குனு ஏறான். அவன் எட்டியை காலி பண்ணிட போகிறான்டா. டே எட்டி ஹெல்த்து கம்மியாக இருக்கான்டா. அவன் போட்டு அவனை அடிக்கணும். கரெக்டாக அவனுக்கு ஹெல்த்து குறையும். இப்போ பாருங்க ஓசிக்கில். டி அப்போ அடி சொல்லலை. நம்மளுக்கு கொஞ்சம் லெவலில் போயிட்டா எட்டி ஃபர் நம்மளுக்கு கிடச்சிச்சானா அவன் அண்ணே அடிக்கிறானே. தம்பி நான் தெரியாமல் அடித்தேன்னு சொல்ல மாட்டேன், நான் தெரிஞ்சு தாண்டா அடித்தேன். அடுத்த வாட்டி ஒரு கமெண்ட்டில் சொல்லட்டும்டா. சாடிச்சிட்டான்டா. கமெண்ட்டில் சொல்லுங்கள், இவன்கிட்ட நான் பிவிபி போகிறேன் என்ன ஃபோட்டோ தெரிவிட்டுன்னு. பிவிபி இடமல் பண்ணுவோமா? ஆனால் நம்மளை காலி பண்ணி விட்ருவானே. வேணாம் பிவிபி இடமல் பண்ண வேணாம். வாங்க, ஏற மாட்டான் வர. என்கிட்ட இப்போ 87,000 இருக்குது. அதாவது இது 1,50,000 சேர்த்து நான் டார்க் ஸ்டெப் வாங்குறேன். அதையே அடுத்த வீடியோவில் போடுறேன். எட்டி அடிக்கிறத போட்டாச்சு. அடுத்து நான் வந்து டார்க் ஸ்டெப் வாங்குறத ஒரு லாங் வீடியோவை போடுறேன். அந்த இதில் பார்ப்போம். இப்போ நம்ம அதுக்கு ஸ்னோமேன் அடிக்க வேண்டியதான். அவன் எங்கேயோ பறந்து போயிட்டான்டா. அப்படி அவன் எங்கேயோ பறந்து போயிட்டான். எங்கே போயிட்டான்னு தெரில. ஸ்பின் பண்ண வீடியோ நான் யார் பார்த்தீங்கன்னு தெரில, ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதில் யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, திஸ் இஸ் நல்ல இது குட் ஃப்ரூட்டுன்னு. யார் கமெண்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு நல்லது நன்றி. ஏன்னா எனக்கு அந்த நல்ல ஃப்ரூட்டுன்னு தெரியாது. அது கீழே போட்டுடலான்னு பார்த்தேன். நீங்கள் சொன்ன கமெண்ட்டை பார்த்து தான் நான் வந்து அந்த நல்ல ஃப்ரூட்டு சரி வச்சு போட்டு நான் வச்சுருக்கேன் ஸ்டோர் பண்ணி. அடுத்த வாட்டி ஸ்பின் பண்ண மாட்டேன் இனிமேல். ஏன்னா நம்ம போய் டார்க் ஸ்டெப் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்பின் பண்ணிக்கலாம் காசு ஏற்றி. ஏன்னா டார்க் ஸ்டெப் இந்த இருக்கிறதுலே இந்த ஃபைட்டிங் ஸ்டைலு இந்த காம்பாட்டு தான் ரொம்ப பவர் கம்மியானது. ஸோ அந்த காம்பாட்டுக்கு பதிலாக டார்க் ஸ்டெப் கூட சாஞ்சி மாதிரி அடிக்கலாம், பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டுக்கிட்டு. ஸோ அதே செல்லு நான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கொஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம போய் சாட்ஸ் ஏற்றுவோம். என்னடா 3 தான் இருந்திருக்கேன், எல்லாத்தையும் விட்டே போட்டேன். வாங்க, இதோட கேம் பிளே பிடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடை பெறுவது உங்கள் காடக்ஸ் தமிழ் கேமிங். பை பை கைஸ்.